இந்தியாவின் எதிர்காலம் என்று நம்பி அவர்களுக்காக இந்தியா 2020 என்ற கனவையும் முன்னெடுத்தார். அதில் இந்தியா அறிவியலை வல்லரசாகவும் வளர்ந்த நாடாகவும் மாறும் என நம்பினார். எதிர்காலத்தில் இந்தியா வல்லரசாக மாற தனது பணியை அணு ஆயுத திட்டத்திற்கு அர்ப்பணித்தார். இதன் காரணமாகவே இவர் கனவு நாயகன் என்றும் அறியப்பட்டார். இவர் எழுதிய நூல்களான அக்னி சிறகுகள், இந்தியா 2020, வெளிச்சத் தீப்பொறிகள், திட்டம் இந்தியா, ஊக்கப்படுத்தும் யோசனைகள், எனது வானின் ஞானச்சுடர்கள் போன்றவை இந்தியாவின் பொக்கிஷங்களாகும். இவரது உறுதிமொழிகள் 10 இவர் யார் என்பதை உணர்த்தும் பொன்மொழிகளாகும். இவரது உறுதிமொழிகள் மட்டுமின்றி இவரது வாய்மொழி ஒவ்வொன்றுமே பொன்மொழியாகும். தோல்வியை தோல்வியடையச் செய்து வெற்றி பெறுவாய் என்ற போதும், வாய்ப்புக்காக காத்திருக்காதே, வாய்ப்பை நீயே உருவாக்கிக்கொள் என்ற போதும் நாளேடு வீசிய சிறுவனின் மனத்திடத்தை நாம் அறியலாம். இவர் மாணவர் காதலன் மட்டுமல்ல, மரங்களின் காதலனும் கூட. மாணவர்களுடன் உரையாடுவதையும் ஆசிரியராக கல்வி கற்பிக்கும் போதும் மட்டுமே நிறைவாக உணர்கிறேன் என்ற அவரின் வார்த்தைகள் வெறும் வார்த்தைகள் அல்ல, அவரின் உணர்வு என்பதன் வெளிப்பாடே ஆசிரியர் பணியின் போதே அவர் உயிர் பிரிந்த தருணம். கனவு நாயகன் தன் கண்களை மூடிக்கொண்ட தருணம். இந்தியாவின் விடிவெள்ளி மறைந்த மாபெரும் துயரம். ராமேஸ்வரம் முதல் ராக்கெட் விஞ்ஞானி வரையிலான தனது பயணத்தை முடித்து கொண்ட கருப்பு நாள். குலுங்கியது பேக்கரும்பு, தத்தளித்தது தமிழ்நாடு, அதிர்ந்தது இந்தியா, வருந்தியது உலகம், மண் மூடியது மாபெரும் தலைவனை. நான் உங்கள் மண்ணை கலையருவி.